கொழும்பில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், நீதிமன்றத்துக்கு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களா இருக்கலாம், அதற்கு அடுத்தடுத்த நாள் இடம்பெற்றதாக இருக்கலாம். அதாவது இப்ப நீங்கள் தென்னிலங்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதொரு வளமையான நிகழ்வாக போய்விட்டது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அங்கு இடம்பெறுவதும், பாதாள குழுவினர் என்ற சண்டையாக இருக்கலாம், அல்லது யார் யாரை சுடுகிறார்கள் என்ற ஒரு கண்டறிய முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. உதாரணமாக அண்மையில் கூட போட்டிருந்தார்கள், அதாவது இந்த போதை வஸ்து கடத்துகிறவர்கள் தகவல் வழங்கியவரை கடற்கரையில் கூட்டிச் சென்று முழங்காலில் நிற்க வைத்து சுட்டுக் கொண்டதாக கூறியிருக்கிறார்கள். இராணுவத்தினரை பொறுத்தவரையில் இதில் பெருமளவாக இராணுவத்தினர் ஈடுபடுவதாக ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இரண்டால் மின்னேரியா இராணுவ முகாமில் இருந்து விடுதலை புலிகளிடம் இருந்து கைப்பற்றியதாக கூறப்பட்டு அங்கு வைக்கப்பட்ட ஆயுதங்களில் கிட்டத்தட்ட 84 T-56 ரக துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கின்றன. அதே அளவு இராணுவத்தின் துப்பாக்கிகளும் காணாமல் போயிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் எங்கு சென்றது என்று தெரியவில்லை. அப்ப இப்ப அவர்கள் கூறியிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு T-56 ரக துப்பாக்கியை தொடர்பாக தகவல் இருந்தால் 10 லட்சம் ரூபாய் வரையில் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாட்டில் அவ்வளவு தூரத்துக்கு துப்பாக்கி கலாச்சாரம் மிக மிக அதிகரித்து விட்டது. தற்போதைய அரசுக்கு ஒரு பயமாக இருக்கின்றது என்னென்று சொன்னால், இப்ப இவ்வாறு ஆயுத குழுக்கள் தாராளமாக ஆயுதங்களுடன் இயங்குவார்களாக இருந்தால் இலகுவாக இந்த அரசுக்கு எதிராக அவர்களை திசை திருப்ப முடியும். என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில ஒரு ஆயுத போராட்டத்தை அல்லது ஒரு அரசை கவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆயுத குழுக்களில் இருப்பவர்களைத்தான் பயன்படுத்துவதுண்டு. எங்கும் அப்படித்தான். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், மாலதீவு ஒரு ஆட்சி கோப்பை மேற்கொள்வதற்கு இந்தியா புளொட்டை தான் பயன்படுத்தும். என்றால் அவர்களால் ஆயுத பயன்பாடு உள்ளவர்கள், பயன்படுத்த தெரிந்தவர்கள், அவர்களை இலகுவாக ட்ரெயின் பண்ண முடியும். அதுதான் இப்போதைய அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கின்றது. இப்ப அவர்கள் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட 58 குழுக்களை சேர்ந்து 1400க்கும் மேற்பட்டவர்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அடையாளம் காணாது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது.